தெலுங்கு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. தெலுங்கு படத்தை ரொம்ப தெலுங்கு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதை தெலுங்கில் வேறு டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஜனநாயக டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டுருக்குறாங்க. ஏன்டா எங்கள் வீட்டு கேசரி எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே 4 முந்திரி பருப்பு போட்டு எங்கள் தலையில் கட்டுறீங்களா அப்படின்ட்டு. இந்த படத்துடைய கதையாகவே இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், நிஜத்தில் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற கதையை படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் கூட யதார்த்தம் இல்லாமல் உண்மைக்கு நெருக்கம் இல்லாத ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த படத்தில் வர்ற வில்லன் அவனுடைய நோக்கம் என்னென்னா, இந்தியா பூரா ஆயுதங்களை நிறையா இறக்குமதி செஞ்சு இந்தியாவில் கலவரத்தை தூண்டி பொதுமக்கள்கிட்டலாம் அதை கொடுத்து நாட்டையே ஒரு கலவர பூமியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அப்படியாப்பட்ட வில்லன் அவனுடைய எதிரி அடிக்கிறதுக்கு அடியாளுங்களை அனுப்புகிறான். அவனுக்கிட்ட ஒரு கைட்டு பாக்கி கூட கிடையாது, வெறும் இந்த துருப்பிடிச்ச முன்ன கத்திகள் எடுத்துகிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அவனுக்கு கூட சண்டை போட வர்றவர் அவரும் வெறுங்கையோடு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே கிடக்கிற பைப்பு இரும்பு சாமான்லாம் எடுத்து ஹோம்மேடு வெப்பன் மாதிரி எதையோ ஒன்று எடுத்து அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபிட்டர் மாதிரி கடைசியாக ஒன்று ஃபிட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு.